நமஸ்தே வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம February 2025 நடக்கக்கூடிய ராஷ்டிர பாஷா எக்ஸாமோட இம்பார்ட்டன்ஸ் தான் பார்க்க போகிறோம். பேப்பர் 2. அதில் ஃபஸ்ட்டு ரோம் லெட்டர் பார்த்திங்கன்னா கஹானி கா சாராம்ஷ். கஹானி கா சாராம்ஷில் 3 கஹானி இருக்குது. மிட்டாயி வாலா, தேஷ்பக்த், அபுகாங்கி பக்ரி. அது 3 நீங்கள் படிச்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே கஹானிக்கார் கா பரிச்சை எழுதணும். அண்ட் கஹானிக்கா பரிச்சை எழுதி அண்ட் ஸ்டோரியை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும். அண்ட் செகண்ட் ரோம் லெட்டர் பார்த்திங்கன்னா ஜீவனி கா சாராம்ஷ், லைஃப் ஸ்கெட்ச் ஆஃப் த லீடர்ஸ். இதில் 4 லீடர்ஸோட இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ஈஸ்வர்சந்திர வித்யாசாகர், பண்டிட் மதன் மோகன் மால்வியா, பண்டிட் தீனதயாள் உபாத்யாய் அண்ட் ரவீந்திரநாத் டாகூர். இந்த 4 பேரோட லைஃப் ஸ்கெட்ச் நம்ம படிச்சுக்கணும். ஸோ இதுக்கு காமனாக சில சைட் ஹெட்டிங்ஸ் போட்டுக்கலாம். நம்ம ஜென்ம, மாபாப், அவரோட ரச்சனாயே, சேவா, ஸ்வபாவ், காரியக்ஷேத்ர, குணோ, விசேஷ், இந்த மாதிரி ஹெட்டிங்ஸ் போட்டுட்டு அதில் உள்ள கண்டென்ட்டை நம்ம எழுதிக்கலாம். அண்ட் உங்களோட தேர்ட் ரோம் லெட்டர் பார்த்திங்கன்னா நிபந்த், ஜென்ரல் எஸ்ஸே. அதில் 4 இருக்குது. புஸ்தகாலை, வித்யார்த்தி ஜீவன், கணதந்திர திவஸ், கிருத்திம் உபகிரஹ். இதை 4 நீங்கள் படிச்சுக்கோங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு பிரஸ்தாவனா, விஷய விஸ்தார், ஒப்பன் சங்ஹார் அப்படிங்கிற ஹெட்டிங்கில் பிரிச்சுட்டு நீங்கள் அந்த ஜென்ரல் எஸ்ஸேவை எழுதிடலாம். அண்ட் உங்களுடைய ஃபோர்த் ரோம் லெட்டர் பார்த்திங்கன்னா பின்னா ஆர்த்தி ஷப்து, மல்டி மீனிங் வேர்ட்ஸ். ஸோ ஒரு வேர்டுக்கே டிஃப்ரெண்ட் மீனிங் எழுதி அதுக்கான லைன்ஸை மேக் பண்ணணும், சென்டென்ஸை. அதில் 6 கொடுத்துருப்பாங்க, எனி 3 எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு 15 அதில் படிச்சுக்கோங்க. அண்ட் ஃபிஃப்த்து ரோம் லெட்டர் பார்த்திங்கன்னா சமானார்த்தி ஷப்து, ஈக்குவலண்ட் மீனிங்ஸ். ஒவ்வொரு வேர்டுக்கும் ஈக்குவலண்ட் மீனிங் நீங்கள் படிச்சுக்கணும். அண்டு சிக்ஸ்த்து ரோம் லெட்டர் வச்சன் பதிலியே, சிங்குலர் ப்ளூரல், அதுவும் நீங்கள் படிச்சிடணும். அண்ட் செவன்த் ரோம் லெட்டர் லிங் பதலியே, ஜெண்டர். ஸோ மேஸ்குலின் ஜெண்டர் கொடுத்துருப்பாங்க, ஃபெமினின் ஜெண்டர் நம்ம எழுதணும். அண்ட் எயித்து ரோம் லெட்டர் பார்த்திங்கன்னா வாச்சிய பதிலியே. வாச்சிய பதிலியில் ஃபஸ்ட்டு 15 படிச்சுக்கோங்க. ஸோ 6 கொடுத்துருப்பாங்க, எனி 3 நீங்கள் எழுதணும். அண்ட் உங்களுடைய 9th ரோம் லெட்டர் பார்த்திங்கன்னா சூச்னாக்கே அனுசார் பதலியே, ரீரைட் ஆஸ் டைரக்டட். ஸோ எப்படிலாம் மாற்ற சொல்கிறாங்களோ அந்த மாதிரி நம்ம மாற்றணும். அண்ட் உங்களோட 10th ரோம் லெட்டர் பார்த்திங்கன்னா கஹாவத்தும் ப்ராவர்ப்ஸ். ஸோ ப்ராவர்ப்ஸில் 5 கொடுத்துருப்பாங்க, எனி 2 எழுதணும். இது ஃபஸ்ட்டு 5 ப்ராவர்ப்ஸை நீங்கள் இம்பார்ட்டன்ஸாக வச்சு படிச்சுக்கோங்க. அண்ட் உங்களுடைய 11th ரோம் லெட்டர் பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்லேஷன். ட்ரான்ஸ்லேஷன் ஃப்ரம் ஹிந்தி டு இங்கிலீஷ் மாற்றணும் ஃபஸ்ட்டு. அண்ட் அதுலேயே 2 பார்ட் இருக்குது. அண்ட் செகண்ட் பார்ட் பார்த்திங்கன்னா லைன் பை லைன் ட்ரான்ஸ்லேஷன். அண்ட் உங்களோட 12th ரோம் லெட்டர் பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் கொஷின் கொடுத்துருப்பாங்க, ஹிந்தியில் ட்ரான்ஸ்லேட் பண்ணணும். தன்யவாத்.